என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரத்யங்கரா என்னை இந்த கோலத்தில் நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக விட்டுவிடாதே. ஏன் தெரியுமா? இந்த அம்மாவை சாந்த சொரூபிணியாக பார்ப்பது மிகவும் கடினம். ஆக்ரோஷமாக எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் சாந்த சொரூபிணியாக வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க இருப்பதை அம்மா உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். தீய சக்திகள், கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் என்று எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டது. இனி எதையும் கண்டு என் பிள்ளை பயம் கொள்ள தேவை கிடையாது. எதுவும் உன்னை காயப்படுத்தி விடுமோ என்று நீ ஒரு நாளும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்கமே. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை கண்ட பிறகு நிச்சயமாக இனிமேல் இந்த பிரத்யங்கராவினுடைய சக்தி என்னவென்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். உன் பிரத்யங்கரா இன்று இந்த கோலத்தில் உன்னை காணும் பொழுது, என் பிள்ளை, நீ என்னோடு பேச வேண்டுமல்லவா? என்னுடைய கண்களோடு நீ பேச வேண்டும். இந்த தாயானவளின் கண்கள் இன்று உன்னிடத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிடும். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்திவிடும். என் குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக செய்து கொடுப்பதை நீ என் கண்கள் மூலமாக தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, அம்மாவின் கண்களை உற்று நோக்கு. இந்த கண்களுக்குள் உனக்கான அன்பு தெரிகின்றதா? இந்த பிரத்யங்கரா எப்பொழுதுமே சத்ருநாசினியாக இருக்கக்கூடியவள் இன்று சாந்த சொரூபிணியாக உன்னை அன்போடும் கனிவோடும் பார்க்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்னுடைய பிள்ளையின் கண்ணீர். உன்னுடைய கண்ணீர் இந்த அம்மாவை கசிந்துருகச் செய்து விட்டது. நீ அழுத பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்தேன் என்று நினைத்து விட்டாயா? நிச்சயமாக கிடையாது. இந்த பிரத்யங்கரா எப்பொழுதுமே என் குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய கண்ணீரை எப்படி துடைக்க வேண்டும் என்றுதான் பார்த்து கொண்டிருப்பேன். மாறாக ஒரு பொழுதும் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நான் தவறாகவோ அல்லது உனக்கு செய்யக்கூடாது என்றோ ஒரு நாளும் கணித்தது கிடையாது. இன்று அந்த கண்ணீர் என்னை உன்னோடு, உன் கண்களோடு என் கண்களை பேச வைத்திருக்கின்றது. என்னுடைய அன்பினை நீ இன்று நிச்சயமாக என்னிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம், அது உன்னை விட்டு பிரிந்த ஒரு அன்பு. இத்தனை காலமாக இந்த அன்பின் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கை, அது ஒரு நொடியில் சுக்கு நூறாக உடைக்கப்பட்ட பொழுது என் பிள்ளை, நீ துடிதுடித்த வலிகளும் வேதனைகளும் என்னவென்று நான் அறிந்தேன். என் பிள்ளைக்கு அதனை உடனடியாக சரி செய்து கொடுத்து விடலாம் என்று நான் பார்த்த பொழுது எனக்கு என்ன தெரிந்தது தெரியுமா? உன்னை நொறுங்க வைத்த அந்த அன்பு உண்மையான அன்பு அல்ல என்பது உன் அம்மா எனக்கு புரிந்தது. இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் காரணமில்லாமல் எதையும் சொல்லவில்லை. நமக்கு நாம் எதை நினைத்து வருந்தினோமோ அதைத்தானே கொடுப்பாள் என்று நினைத்தோம். ஆனால் அவளே அது சரியில்லை என்று சொல்கிறாளே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உற்று நோக்கிய பொழுது நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு இது சரிப்பட்டு வராது. என் குழந்தையின் மீது இவர்களுக்கு உண்மையான அன்பு கிடையாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும்தான் உன்னை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த காரியம் முடிந்து விட்டது. உன்னுடைய தேவையும் குறைந்து விட்டது. அதனால் உன்னை இப்பொழுது அவர்கள் சற்று தொலைவில் வைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஒதுக்கி வைத்து பார்த்தார்கள், நீ ஒதுங்கி செல்லவில்லை. வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார்கள், நீ கேட்கவில்லை.
அதனால் இது போன்று உன் மனதை நொறுக்கிவிட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்து விட்டு செய்த விஷயம் இது. என் தங்கமே, நீ இதற்காக இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? மனமுடைந்து அழ வேண்டுமா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, ஒருவருக்கு நீ கொடுத்த உண்மையான அன்பினுடைய மதிப்பு என்னவென்று தெரியாமல் அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல துணிந்து விட்டார்கள். உன்னுடைய அன்பினை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள துணிச்சல் இல்லை. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் உன்னுடைய அன்பு அத்தனை உண்மையான அன்பு. உன்னுடைய அன்பானது உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக கொடுத்தது. நீ அவர்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் உண்மையாக இல்லை. அதனால்தான் இப்பொழுது அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலாவது அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்களே என்று நினைத்து என் குழந்தை, நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். ஒரு பொய்யான அன்பினை மனதில் வைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் அவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் செல்லத்தான் அது வெளிவந்து விட்டது. என் பிள்ளையே, அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு, உனக்கும் எல்லாமே இப்பொழுது காரணத்தோடு தான் நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு, என் பிள்ளை, நீ சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை தானாகவே உன்னை விட்டு விலக்கி வைத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களின் உண்மையான மனதினை நான் தானே வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா சாதாரணமாகவெல்லாம் இதை செய்துவிடவில்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை புரிந்து கொண்டுதான் அம்மா இதை உனக்கு செய்திருக்கின்றேன். என் தங்கமே, மனம் வருத்தமடைவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. நீ இதற்கு மேல் வேதனைப்படவும் தேவையில்லை. ஒரு அன்பு உனக்கு பொய்யானது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை மீண்டும் மீண்டும் இழுத்து பிடிக்காமல், என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உன் மனதை வருத்தி கொண்டு அவர்களை பெரிய மனிதர்களாக நீ மாற்றிவிடாதே. அங்கே தவறு இருக்கின்றது. அதனை நீ புரிந்து கொண்டு விலகிச் செல்வதற்கு தயாராகிவிடு. என் பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக நினைப்பதற்கென்று எதுவும் இல்லை. உன் வாழ்க்கை இப்பொழுது உனக்கு நல்லபடியாக மாறப்போகின்றது. உனக்கு அற்புதமான நாட்கள். உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்று பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது. எல்லாமே நடக்கும். காலம் கடந்து விட்டது என்று வருத்தப்படாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக நல்ல நேரம் வந்துவிட்டால் தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். அதுபோன்ற ஒரு நாளைத்தான் அம்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நிச்சயமாக நல்ல மனநிலையோடு நீ செய்து விட்டால் போதும். என்றுமே இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் மட்டுமே இருக்கும். என்றென்றைக்கும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளை, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கலங்காதே. ஒதுக்கி வைக்கின்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட நினைக்க வேண்டும். ஒதுக்கி வைக்கின்றவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும். உன்னை சீண்டியதற்காக அவர்கள் வருந்த வேண்டும். உன்னை விட்டதற்காக அவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். என் பிள்ளையே, அது போன்ற ஒரு நிலையை நீ உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த பிரத்யங்கராவின் உனக்கு துணை என்றென்றும் கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்ல வழிவகுத்து கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த தாயினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.